ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அதையும் போட்டுட்டேன். ஒரு பல்லாரி எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு, ஒரு தக்காளி பழம் பெரிய பழமாக எடுத்ததுனால நல்லா அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கணும். நான் சிம்பிளாக இப்படி தான் டக்குன்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இது நான் எப்படி செய்வேனோ அந்த முறை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆயிலே நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நல்லா பாயில் ஆகணும். ஆனால் மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். சில பேர் பிரியாணியில் டேஸ்ட்டே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நத்திங் ஒன்றுமே கிடையாது. நம்ம போடுற பொருள் நல்லா வதங்கிடணும். வதங்கிட்டாலே அது ஆல்ரெடி நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே நான் ஆல்ரெடி சிக்கனை சில்லி பவுடர், லைட்டாக சால்ட்டு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த சில்லி பவுடர், மஞ்சள் இதிலலாம் நல்லா டச் ஆகிக்கூட ஒரு 5 மினிட்ஸ் குழப்பி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி இது பிசைஞ்சு வச்சுருந்ததை இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி தட்டிக்குவேன். இஞ்சி பூண்டை எடுத்து கட் பண்ணி வச்சு நல்லா தட்டி இப்படி சேர்த்துக்கிடுவேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நல்லா வதங்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ அவளுக்கு தேவையானது மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கே தெரியும் இந்த அளவு இவ்வளோ சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது கரம் மசாலா நீங்கள் கொஞ்சம் அதிகம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், சாதாரண மிளகாத்தூள் பொடி 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த சிக்கனில் போட்டு பெரட்டி தான் வச்சுருந்தோம். அதனால் நான் பார்த்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சில்லி பவுடரை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதுக்கு நான் 2 கிளாஸ் அரிசியை ஆல்ரெடி ஊற வச்சு அலசி குக்கரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நான் சிக்கனில் போட்டிருக்கேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணி ஒரு 3 விசில், என்னோடய குக்கருக்கு நான் 3 விசில் வச்சுருக்கேன். வச்சு எடுத்துருவோம். ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்